JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்றைய வேதவசனம்: நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். குறள் இப்படியாய் சொல்லுகிறது: சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றளித்து சார்தரா சார்தரு நோய். இதனுடைய விளக்கம் என்னவெனில், எல்லா பொருள்களுக்கும் இடமாகிய மெய்ப்பொருளாகிய இறைவனை உணர்ந்து அவரையே நிலையாக பற்றி கொண்டு வாழ்ந்தால் பற்றவரும் துன்பங்கள் ஒழுக்க உணர்வை அழித்து பற்ற மாட்டா. வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். சிந்தனைக்கு: ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் மெய்ப்பொருளாகிய உம்மை பற்றி கொண்டு துன்பத்தை நீக்கி இன்பம் தரக்கூடிய உம்மை இறுக பிடித்து கொள்ளவும், ஒன்றான மெய் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை அறிந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு பரலோக பாக்கியத்தை அடையவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.